வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இரவில் தூக்கம் கெட்டு கெட்டு எழுந்து சிறுநீர் போறீர்களா? 60-50 வயசுக்கு மேலே இரவு முழுக்க நிம்மதியாக தூங்கவே முடியலையா? தண்ணி குடித்தாதான் இப்படி நடக்குதுன்னு நினச்சி தண்ணியையும் நீங்கள் குறைச்சிட்டிங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மருந்து இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு இரவில் அடிக்கடி சிறுநீர் வருவதை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறையத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க எலுமிச்சையை பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் சொல்ல போகிற அந்த ரகசிய டிப்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இரவுல ஏன் அடிக்கடி சிறுநீர் வருகிறது? முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கிறங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல காரணம் என்னன்னா, சிறுநீரக பலவீனமாக இருக்கலாம். இரண்டாவது புரோஸ்டேட் பிரச்சனை, இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது. மூன்றாவது சர்க்கரை, அதாவது சர்க்கரை வியாதி இருந்தால் இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் ஏற்படும். அடுத்து நரம்புகள் பலவீனமாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு சிறுநீர் அடிக்கடி வரும். அடுத்து வயிறு ஜீரண கோளாறுகள் பிரச்சனை இருந்தாலும் ஏற்படும். இரவில் அதிகமாக தண்ணீர் குடிப்பதனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படும். அவங்களுடைய அந்த மூத்திர பை இருக்குல்ல, அது சரியாக காலியாகாத நிலையில் இருந்தாலும் இது ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாக உதவக்கூடியது தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை. எலுமிச்சைங்கிறது ஒரு சாதாரண பழமா? எலுமிச்சைன்னு சொன்னாவே புளிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு நினைவில் வரும். ஸோ இது புளிப்புன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நேச்சுரலாகவே அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, யூரினரி உங்களுடைய அந்த மூத்திர பையை க்ளீனிங் பண்ணக்கூடிய பவர் இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்குது. உங்களுடைய நரம்புகளை பலமாக்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த எலுமிச்சையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய அந்த மூத்திர பையை பலமாக்கவும் தேவையில்லாத சிறுநீர் சுரப்பை கட்டுப்படுத்தவும் எலுமிச்சை பழம் உதவி பண்ணுது. அடுத்து எலுமிச்சை பழத்தை எப்படி பயன்படுத்தணும், அதனை பயன்படுத்தக்கூடிய முறைகளை பார்க்கலாம். இப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இரவில் சிறுநீர் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக நறுக்கிக்கிறங்க. ஒரு பழத்தை ரெண்டாக நறுக்கி அதில் அரை பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேங்க. வெது வெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கிறேங்க. உங்கள் நாக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது, அதுக்கும் லைட் சூடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நைட் இரவு உணவு முடிந்து 1 மணி நேரம் கழித்து 1 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு அந்த சாறு உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சர்க்கரையோ உப்போ சேர்க்கக்கூடாது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுடைய மூத்திரப்பை நரம்புகளை வலுப்படுத்தும். யூரின் ஓவர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். இரவில் அந்த ஃபாசல் சிக்னல் போகாமல் தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு உங்கள் உடலில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பலருக்கும் இரவில் எழுந்து போவது, தூக்கம் கெடுவது கணிசமாக குறைஞ்சிருக்குது. ஸோ 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்னென்னா, எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிறணும். இதுக்கும் அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறணும். இது யூரின் அதிகமாக போகக்கூடிய, சிவியராக போகக்கூடிய இவங்களுக்கு இது பயன்படும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கல்லுப்பு 1 சிட்டிகை எடுத்துக்கிறணும். அது அரை எலுமிச்சை பழம் 1 கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் பிழிந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பை அந்த எலுமிச்சை பழத்தில் போட்டுட்டு
தூங்க போகிறதுக்கும் 45 வினாடிக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிடணும். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரோலைட்ஸ் வந்து உங்கள் பாடியில் வந்து பேலன்ஸ் ஆகிரும். ஸோ நைட் டைம் யூரின் ஃப்ரீக்வெண்ட்லியாக வர்றது வந்து அடிக்கடி வரக்கூடிய அந்த யூரின் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், குறைஞ்சிரும். ஸோ வயதானவர்களுக்கு இப்படி நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க உப்பு போடாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உப்பு சேர்க்கக்கூடாது. ஸோ வந்து வெறும் எலுமிச்சை தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கலாம். ரத்த அழுத்தம் இல்லை, நான் நார்மல் பீப்புளாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து நீங்கள் கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழம் 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் வந்து இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதில் வந்து நீங்கள் இரவில் காஃபி டீ குடிக்கவே கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி குளிர்ந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் நீங்கள் குடிக்கக்கூடாது. அதிகமான காரம், உப்பு இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த நாளையுமே நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா இந்த எலுமிச்சை உங்களுக்கு டபுள் பெனிஃபிட், 2 மடங்கு உங்களுக்கு பவராக உங்கள் உடலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ எலுமிச்சை பழத்தை எடுக்கும் பொழுது இந்த தவறுகளை தயவு செய்து செய்யாதீர்கள். யாரெல்லாம் இந்த எலுமிச்சை தண்ணீரை குடிக்கக்கூடாதுன்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் அதிகமாக இருக்கிறவங்க இது எடுக்கக்கூடாது. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. எலுமிச்சை சாப்பிட்டால் எனக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடாது. ஸோ எலுமிச்சை ஜூஸை அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுடைய இந்த 7 நாள் பயணத்தை நீங்கள் தொடரலாம். இந்த 7 நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இரவில் நீங்கள் 4லேருந்து 5 முறை யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சிருப்பீங்க. அது இப்போ 7 நாளுக்கு அப்புறம் 1 இல்லைன்னா 2 முறையாக மாறி இருக்கும். தூக்கம் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய அந்த உடல் சோர்வு எல்லாமே குறைஞ்சிருக்கும். உங்களுடைய நரம்புகளில் வந்து பலம் அதிகரிச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலருக்கும் முழு கட்டுப்பாடுமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ 21 நாட்கள்னால பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் நைட்டு நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து எடுக்கலாம். நீங்கள் இந்த எலுமிச்சை தண்ணீரை குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் அளவாக எடுத்துக்கிறணும். அதிகமாக ஒரு பழத்தை சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அரை பழம்ங்கிறதே ரொம்ப போதுமானது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இந்த எலுமிச்சை தண்ணீரே உங்களுக்கு போதும். ஸோ இது ரொம்ப எளிமையானது, பாதுகாப்பானது, செலவு இல்லாத ஒரு தீர்வு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.